சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போறோமா. அதான் கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தானே. அந்த கொஞ்ச நேரம் தான் உங்க பையனுக்கு ரொம்ப நேரமா தெரியுது. சும்மா அப்பா, முகூர்த்த தேதியில எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாமா இல்ல 8:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? என்னங்க இவன் இவ்ளோ அவசரப்படுறான்? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, இது வேற அவசரம். உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நீங்க போய் கல்யாணத்துல ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏன்டா இப்படி அவசரப்படுற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம் ஆக போகுது. அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? ஐயோ, பிரச்சனை என்னன்னு தெரியாம அப்பா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரே. கண்ட நேரத்துல தாலி கட்டுறதுக்கு எதுக்கு ஜோசியரை பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல நாள் குறிச்சு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வைக்கணும்? அது நடக்க வேண்டிய நேரத்துல முறையா நடந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிப்பா. அதுக்குள்ள இவன் கட்டிக்க போற ஆள ஜீவா வந்து கொத்தின்னு போயிட்டா அவன் வாழ்க்கை தானே நல்லா இருக்கும். டேய் மகேஷ், அவனுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றா. சொல்லிடுறேன்ப்பா. டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. தாலி கட்டுற நேரத்துல எதுக்கு பதட்டப்படுற? இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தால இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாதா? சரிம்மா, நான் பொறுமையா இருக்கேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி வாங்க போலாம். ஐயோ, நான் வேற உங்க பண்ண குத்துல வந்த வேலை மறந்தே போச்சு. அம்மா, நர்மதா இங்க வந்தாளா? அவளா? அவ எங்க வர போறா? டேய், ஏன்டா இப்படி பேசுற? அவ உன் தங்கச்சி. நீ ரெடி ஆயிட்டியான்னு பாக்க வந்திருக்க அவ மாட்டா? இங்க வரவே இல்லையம்மா. பத்தியா, அவ இங்க வரவே இல்லைங்கிறான். வருஷா கூட இல்ல, இங்கே இல்லைன்னா அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? அவளை தேடுறதே பெரும்பாடா இருக்கு. அவ எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேளு. ஐயோ, அம்மா கால் பண்றாங்க. என்ன பண்றது? ரிங் ஆயிட்டு இருக்குங்க, எடுக்கல.